ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அமீன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னுடைய ஓனரோட பொண்ணை நான் காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ண போகிறேன். அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆரம்பிக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியா ரியாத் சிட்டியில் நான் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு புது யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனலில் ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ரியாத் சிட்டிக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட், ஸ்கூல், காலேஜ், ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப், சினிமா ஹால், நிறைய இந்த மாதிரி இடத்துக்கு நான் போய் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஆதரவு பண்ணுங்கள். புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறனால உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. தயவுசெய்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணுவேன். ரியாத் சிட்டிக்குள்ளே இருக்கிற டிராஃபிக் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். புதுசாக வர டிரைவருங்களுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. புதுசாக வர டிரைவர்களுக்கு நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு சேரும். மறக்காமல் என்னுடைய சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ரெகுலர் டியூட்டி காலையில் என்னென்னா, என்னுடைய ஓனர் பொண்ணை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ணணும். அந்த ட்ராப் பண்ணி முடிஞ்ச பிறகு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா மேடம் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. நான் அந்த வேலை முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போயிடுவேன். இப்போ நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணி நான் எடுத்துகிட்டு ஓனரோட பொண்ணை வீட்டில் விடணும். அது முடிச்சுட்டு மேடம் ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட் இல்லை ரெஸ்டாரண்ட் இல்லை ஹோட்டலுக்கு போனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த வேலை இருக்கும் மதியானத்துக்கு மேலே. நாங்கள் போயிட்டுருக்கிற ரூட்டில் எங்கே வேணாலும் கேமரா இருக்கலாம். ஸ்பீடு கேமரான்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேமரா அடித்தாலும் அடிக்கலைனாலும் அவங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம ₹1 ₹2 எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே அவங்களுக்கு ₹300 ₹400 ₹500 சொல்லிட்டு யோசிப்பாங்க. இங்கே இருக்கிற டிரைவருங்க யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிற டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு பயப்படுறாங்க. ரெண்டாவது, இங்கே இருக்கிற கேமராஸை பார்த்து தான் ஓட்டுவாங்க. ஸ்பீட் லிமிட்டட் கொடுத்துருப்பாங்க. 80 இடத்துல 70 போகணும், அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு கேமரா அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருப்பாங்க. ஒரு கேமரா ஃப்ளாஷ் அடிச்சதுன்னா ₹300லேருந்து ₹500 வரைக்கும், ₹500லேருந்து $900 வரைக்கும் இருக்குது. இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய பணமாக தெரியாது. நம்ம வெளியூர்லேருந்து இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அது பெரிய பணம். ஒரு ₹1000 நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ₹23,000 போயிடும். அதனால் இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் நிறைய பேர் வண்டியை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாமல் கரெக்டாக ஓட்டின்னு போயிட்டுருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போது நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். பெரிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.